ஹாய் ஹலோ வெல்கம் டு சித்து நாட்டி வீடியோ. நம்ம ஸ்டோரி டைமில் நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்க ஸ்டோரி நேம் என்னென்னா கருவாச்சி காவியம். ஏன் நான் இந்த ஸ்டோரி எடுத்திருக்கேன்னா, வைரமுத்து ஐயா இந்த புக்கை எழுதுனாரா இல்லை நம்மளை அங்கே கொண்டு போய் வாழ வச்சாரானே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அதனால தான் நம்ம ஸ்டோரி டைமில் இந்த ஸ்டோரியை நான் ஃபஸ்ட்டாக எடுத்திருக்கேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சொக்கதேவம்பட்டிங்கிற ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் குருவிங்க விளையாடுற சத்தமும், மாடு மானு கத்துற சத்தமும், கோழிங்க கொக்கரிக்கிற சத்தம் மட்டும்தான் கேட்கும். அவ்வளோ அமைதியான ஒரு கிராமம். திடீர்னு தலையாரி தம்பட்டம் அடிச்சுக்கிட்டே வரான். என்னன்னு பார்த்தா சடையதேவர் நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்ட சொல்லியிருக்காராம். அதுக்கு தான் இந்த தம்பட்டோன்னு தலையாரி சொல்லிக்கிட்டே போகிறான். ஊர் மக்கள் எல்லாம் திடீர்னு என்ன சடையதேவருக்கு பஞ்சாயத்தான், என்னத்துக்கு கூட்ட சொல்லியிருக்காருன்னு ஆளுக்கு ஒரு பக்கமாக முணுமுணுக்க அடுத்த நாள் பஞ்சாயத்து கூடுது. சடையதேவர் மகன் கட்டையனுக்கும் பெரிய மூக்கி மக கருவாச்சிக்கும் கல்யாணம் நடந்து வெறும் 11 நாள் தான் ஆச்சான். அந்த 11 நாளுக்குள்ளேயா இவங்க 2 பேருக்கும் சண்டை வந்துரும்னு சொல்லிட்டு ஊரே வாயில் விரலை வச்சு பார்க்குது. ஆனால் கட்டையன் திமிரா நிற்கிறான். எனக்கும் இவளுக்கும் ஒத்து வராது, அத்து விட்டுருங்கன்னு நிற்கிறான். இது என்னடா வம்பா போச்சு, கல்யாணம் ஆகி 11 நாள் தாண்டா ஆச்சு, உன் கல்யாணத்துக்கு கையை நினச்சது இன்னும் எங்களுக்கெல்லாம் ஈரம் காயலை, திடீர்னு அத்து விட்டுருனா எப்படிடா அத்து விடுறதுன்னு பஞ்சாயத்து தலைவர் கேட்க, பஞ்சாயத்து தலைவர்னா நம்ம நாட்டாம தான் மீசையை முறுக்கிக்கிட்டே கேட்க, அதுக்கு கட்டையன் அதெல்லாம் ஒத்து வராது, இது இவ சங்காத்தமே எங்களுக்கு ஆகாதுன்னு அவன் பாட்டுக்கும் விரைச்சிக்கிட்டு நிற்கிறான். சரிப்பா, உன் பக்கத்து நியாயத்தை நீ சொல்லு, அதுக்கு முன்னாடி 5.25 ரூபாவை எடுத்து வச்சுட்டு உன் கதையை ஆரம்பின்னு பஞ்சாயத்துக்காரர் சொல்ல, அவன் 5.25 ரூபாய்க்கு அவங்க அப்பன் சடையதேவரை திரும்பி பார்த்து, சடையதேவரை அங்கிட்டும் இங்கிட்டும் திரும்பி திரும்பி ஒளிச்சு வச்சுருந்த காசு எல்லாத்தையும் எடுத்து கட்டையன்கிட்ட கொடுத்தாரு. கட்டையன் எடுத்து வச்சுட்டு, இந்த சம்மந்தம் ஆகாதுங்க, இவ எங்கள் குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டா, இது தேவையே இல்லை, அத்து விட்டுருங்கன்னு சொல்கிறான். பஞ்சாயத்துக்காரர் சொல்கிறாரு, ஐயா இது நீங்கள் நினைக்கிற மாதிரி அத்து விடுறதுக்கு 1 நாள் 2 நாள் வாழ்க்கை இல்லை, காலம் பூரா வாழ வேண்டிய வாழ்க்கை, உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லுன்னு சொல்கிறாரு. அதுக்கு கட்டையன் சொல்கிறான், 1 2 சொல்கிறதுக்கு இது அதுன்னு சொல்லி இவங்கள அசிங்கப்படுத்த நான் விரும்பலை, முடிச்சு விட்டுருங்க, இது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கு பஞ்சாயத்துக்காரர் சொல்கிறாரு, இல்லைப்பா, இப்படியெல்லாம் சொன்னால் நீ சொன்ன மேனிக்கு அத்து விட்டுட்டு போகிறதுக்கு எங்களால் முடியாது, என்னன்னு முழுசாக தெரிஞ்சாதானே எங்களாலையும் ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கட்டையன் சொல்கிறான், இவ எங்கள் அப்பனுக்கு வயசான காலத்தில் சோறு போடுவான்ட்டு தான் இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம், ஆனால் இவளா வேலை செய்கிறா, எங்கள் அப்பன் இன்னமும் கூண் உழுந்த காலத்தில் அவன்தான் வாசல் தெளிக்கிறான், அவன்தான் வேலையும் செய்கிறான், இவ சுருண்டு சுருண்டு படுத்துக்கிறா, என்னடின்னு கேட்டால் உடம்பு முடியலங்கிறா, சீக்கு வந்த கோழி மாதிரி படுத்துக்கிறான்னு கட்டையன் சொல்கிறான். சரி, அதுதான் போச்சு, ஒரு நாள் கறி எடுத்துகிட்டு கறி செய்யிடின்னு சொல்லி கொடுத்தா எங்கள் அப்பனுக்கு எலும்பு துண்டா போடுறா, பல்லு போன கிழவனுக்கு எலும்பு துண்டு போட்டால் அவன் எப்படி கடித்து சாப்பிடுவான். பஞ்சாயத்து தலைவர் சடையதேவரை பார்த்து, ஏன்யா உனக்கே பல்லு போச்சு, வயசான காலத்தில் உனக்கு கறி கேட்குதான்னு கேட்க, எனக்கு கறி போட்டாலும் எலும்பு போட்டாலும் நான் நக்கிட்டு போயிடுவேன், வாழ வந்தவனே அவனுக்கு வேண்டாங்கிறான், அதனால் அத்து விட்டுருங்கன்னு சொன்னார். அதுக்கு பஞ்சாயத்துக்காரு, பெரிய மனுஷன் மாதிரி பேசு சடையதேவா, இல்லாட்டி பிள்ளைங்க வாழ்க்கை வீணாக போயிடும்னு பஞ்சாயத்துக்காரு சொல்ல, பஞ்சாயத்துக்காரை பார்த்து, இல்லை இல்லை, இந்த குடும்பத்தில் ஏண்டா சம்மந்தம் வச்சோன்ற மாதிரி சடையதேவர் முறுக்கிக்க, சரி எதுவாக இருந்தாலும் நீ சின்ன சிறுசுங்கப்பா, வாழ வேண்டிய வயசில் அத்து விட்டுட்டா அதுங்க எங்கே போகும்னு பஞ்சாயத்துக்காரு சொல்ல, இல்லை இல்லை இது செட் ஆகாதுன்னு அப்பனும் பிள்ளையும் ஒரு தினுசாக முறைச்சிட்டு நிற்கிறாங்க. சரி நீ உன் பக்கத்து நியாயத்தை சொல்லிட்ட, கருவாச்சி பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை கேட்கணும்லன்னு பெரிய மூக்கியை அழைக்கிறாரு பஞ்சாயத்துக்காரு. அதுக்கு இன்னொருத்தர் சொல்கிறாரு, வாழ போனவ கருவாச்சி, நீ அவங்க அம்மாவை கூப்பிட்டு பஞ்சாயத்துக்கு நிற்க சொன்னால் அவள் என்னத்தை சொல்லுவான்னு.
அவரும் கரெக்டாக தானே சொல்கிறாரு. நினச்சி பாருங்க, வாழ போனது கருவாச்சி. பெரிய மூக்கி முக்கி முக்கி அழுதுகிட்டே வரா. பெற்றது ஒரே பொண்ணு. சரி 40 வருஷ பகை தீருமேன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தா 10 நாளில் வந்து வாழாமல் நிற்கிது. கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒத்த பிள்ளைய பெற்று 10 நாளில் வீட்டுக்கு வந்தால் பெத்த மனசு எப்படி கஷ்டப்படும். அவளால் பேசவே முடியல பெரிய மூக்கியால். நீ கருவாச்சியை கூப்பிடுமா, என்னதான் நடந்துச்சுன்னு கேட்போன்னு பஞ்சாயத்துக்காரர் சொல்ல, ஒரு வயசான பாட்டியும் கருவாச்சியோட தோழியும் கருவாச்சியை கைத்தாங்கலாக பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. கருவாச்சியால் நடக்கக்கூட முடியல. இவன் என்ன பண்ணானே தெரியல. பாவம், அவள் உடம்பு பூரா காயம், வலி, மனசில் வலி, உடம்புலையும் வலியால் அவளால் நடந்து கூட வர முடியல. கட்டையன் சொல்கிறான், இது ஆகாது, முடிச்சு விட்டுருங்கன்னு. பெரிய முக்கி முக்கி அழுததுக்கப்புறம் அவள் சொல்கிறா, அத்து விட்டுறாதீங்க ஐயா, நான் பெற்றது ஒத்த மக. 10 நாளில் வாளாவட்டியாக வந்தா நான் வேற எவனுக்கு கட்டி கொடுப்பேன்? கட்டி கொடுக்கறதுக்கு என் கையில் காசும் இல்லை, என் மனசில் தெம்பும் இல்லை. அவன் கட்டையன் கூடயே வாழ்ந்துட்டு போட்டணும். அதுக்கு ஒரு பாட்டி சொல்கிறா அங்கேருந்து, அவன்தான் வேணாங்கிறான். அவன் கூடயா அவன் பிள்ளைய வாழ வைக்க போகிற? கஞ்சியோ கூழோ நம்ம புள்ள நம்மக்கிட்ட குடிச்சிட்டு போட்டோண்டி, ஏண்டின்னு. அதுக்கு பெரிய மூக்கி திரும்பி அந்த பாட்டியை 4ஆக மடித்து அடுப்பில் வச்சிருவேன், நீ வாயை மூடுன்னு சொல்லி மிரட்டிட்டு, பெரிய மூக்கி கருவாச்சியை பார்த்து நீ என்னம்மா சொல்கிறேன்னு கேட்க, கருவாச்சியால் பேசவே முடியாமல் அழுகிறா. பஞ்சாயத்து தலைவர் பார்த்துட்டு 15 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் பஞ்சாயத்து கூடுன்னு பஞ்சாயத்தை முடிச்சிட்டாரு. சரி, பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு போனால் ஒப்பாரி மேலே ஒப்பாரி. பெரிய மூக்கி பாவம், பெத்த வயிறு குளிருமா? 10 நாள் தான் வாழ்ந்திருக்கு புள்ள. வந்து அவ மேலே சாஞ்சா வலிக்குதுங்கிறா. என்னடி ஆத்தா இப்படி அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு தோளில் படுக்க வச்சு அவளை, அழுகாதடி ஆத்தாவா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் உனக்கு கஞ்சி ஊத்துறேன்னு சமாதானப்படுத்தி மடியில் படுக்க வச்சிருக்கா. காற்றுல அவள் லேசாக கருவாச்சி சேலை அசையும் போது கருவாச்சி முதுகில் பழுத்து போயிருக்கு காயம். ஐயோ ஐயோ ஐயோ, என் பிள்ளைய என்ன பண்ணான்னு தெரியலையேன்னு பெரிய மூக்கி அடித்து அழுக. கட்டையன் அங்கே அவன் கூட்டத்தை எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நடந்த கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறான். கல்யாணம் ஆகி 2 நாளில் வயக்காட்டில் வேலை இருக்குன்னு கூட்டிகிட்டு போனேன்டா. கூட்டிகிட்டு போய் வயலில் வேலை செய்ய வச்சுட்டு, நல்லா உச்சி வெயில், பாறை கொதின்னு கொதிக்குது. தோசை ஊற்றுனா அப்போவே வெந்துடும், அந்த அளவுக்கு சூடு. இங்கே படுடின்னு சொன்னேன். அவளும் என்ன ஏதுன்னு கேட்காம படுத்துட்டா. படுத்துட்டு 5 நிமிஷத்தில் அவளோட முதுகு தோல் ஃபுல்லாக அந்த பாறையில் இருக்குதுன்னு கத்தி கத்தி சிரித்து அவன் நண்பர்கள்கிட்டலாம் சொல்லிட்டு சிரிக்கிறான். சடையதேவர், நீ ஏன் மகண்டான்னு சொல்லி சிரிக்கிறாரு. சரி, இப்படியா ஆயிடுச்சின்னு கருவாச்சியை பார்த்து அவங்க அம்மா அழுக. இது மட்டுமாம்மா சங்கதி, இல்லை வேற ஏதாவது இருக்கான்னு அவங்க அம்மா கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லை, என்னை எதுவும் கேட்காத ஆத்தான்னு கருவாச்சி ஓன்னு ஒப்பாரி வைக்கிறா. அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஒரு விஷயமா வெளியே வருது. கையை பார்த்தா ரத்த காயம். என்னடி ஆத்தா இப்படி ரத்தமாக இருக்குது காயம் அப்படின்னு கேட்டா, அதுக்கு கட்டையன் அங்கே கதை சொல்லிகிட்டு இருக்கான். அவளை ஒரு நாள் கல்யாணம் ஆகி 3ஆவது நாள் சாப்பாடு எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு வந்துடுடின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அவளும் சோறு ஆக்கி கொண்டு வரும்போது நல்ல புது கயிறு, இதை பிடிச்சிக்கொடின்னு சொல்லிட்டு விழற மாதிரி நானும் கிணத்துக்குள்ளே விழுந்துட்டேன். என்னையும் விடாமல் கைத்தையும் விடாமல் இழுத்து புது கயிறு அவள் கையையே அறுத்துருச்சுன்னு சிரிப்பாக சிரித்து கதை சொல்லிகிட்டு இருக்கான் கட்டையன். அதை நினச்சி சடையதேவர் பெருமையாக படுறாரு. 40 வருஷ பகை தீந்துச்சுடா மகனே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு சடையதேவர். இங்கே புள்ள ரணகலமாக துடிச்சுக்கிட்டு இருக்கு. ராத்திரி படுக்கலாமேன்னு சொல்லிட்டு பெரிய மூக்கி படுக்க போக, அவள் சுருண்டு படுக்க முடியாமல் தள்ளாடிட்டு இருக்கிறா கருவாச்சி. இவ ஏன்டா இன்னமும் படுக்க முடியாமல் தள்ளாடிட்டு இருக்காளேன்னு பார்த்தா முள்ளா உடம்பு ஃபுல்லாக முள்ளு குத்தி கிடக்கு.
அந்த இருட்டில் கருவாச்சியோட உடம்பு தெரியலன்னு சொல்லிட்டு பெரிய மூக்கி என்ன பண்ணா, விளக்கேற்றி அவள் உடம்ப பார்த்தா பெரிய முள் சின்ன முள் எங்கே குத்திருக்கு அங்கே குத்திருக்குன்னு தெரியாமல் அடி ஆத்தே விடுடி புடவையன்னு சொல்லி இழுக்க, விற்று ஆத்தான்னு கருவாச்சி கத்த, அது முடியவே முடியாதுன்னு ஒரே இழுப்படியாக புடவையை இழுத்தா பிறந்த மேனிக்கு கிடக்கா கருவாச்சி. உடம்பு பூரா காயம், இந்த இடம் அந்த இடம்னு சொல்ல முடியாத அளவுக்கு காயம். என்ன காயம், எப்படி ஆச்சுன்னு கருவாச்சியை கேட்டால், என்னை எதுவும் கேட்காத அத்தான்னு ஒப்பாரியை தவிர வேற எதுவுமே வைக்க மாட்டுக்கிறா. அவளுக்கு முடியலை, பெரிய மூக்கியால் முடியல. 10 வருஷமாக அப்பன் இல்லாமல் இந்த பிள்ளைய தனிமரமாக இருந்து வளர்த்துருக்கா பெரிய மூக்கி. 10 மாதம் சுமந்த புள்ள இப்படி துடிதுடிச்சு வந்திருக்கேன்னு பெரிய மூக்கிக்கு வருத்தம். இந்த கதையை சொல்கிறான் கட்டையன். அவளை இங்கே கொண்டு வந்து விடுறதுக்கு முன்னாடி நாள் மாமா வலிக்குதுன்னு அழுதா, உடம்பெல்லாம் வலிக்குது மாமான்னு அழுதா. சரி வா வைத்தியர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு நானும் கூட்டிகிட்டு வந்து முள்ளுக்காட்டில் தான் முடித்தேன் அந்த சங்கத்தியை. முடிச்சுட்டு காலையில் கொண்டு போய் தரன்னு இழுத்துட்டு போய் அவள் ஆத்தா வீட்டில் விட்டுட்டு உனக்கும் எனக்கும் ஒத்து வராதுன்னு சொன்னேன். கருவாச்சி கதறி கதறி அழுதா, மாமா மாமா விட்டுட்டு போகாதன்னு அழுதா. நான் எதையுமே காதில் வாங்காமல் விட்டுட்டு வந்துட்டேன்னு சிரிக்கிறான். சிரிப்பு. ஐயோ, நமக்கெல்லாம் இந்த நிலமை வந்துச்சுன்னா என்ன ஆகுனே தெரியல. கருவாச்சி எப்படி தான் தாங்குனானே தெரியல. பாவம். இதோட நிறுத்தியிருந்தா பரவாயில்ல, இன்னமும் சங்கதி இருக்குன்னு சொல்லிட்டு போகிறான் கட்டையன். என்ன பண்ணுறது, பொம்பளையா பிறந்துட்டோம், இப்படியா சீரழிஞ்சு வருவா என் பொண்ணுன்னு அங்கங்கே மஞ்சப்பத்து போட்டு எண்ணெயை ஊற்றி குளிக்க வச்சு பொண்ணை சீராட்டி தாளாட்டி வச்சிட்ருக்கா. ஏன்னா 15 நாளில் பஞ்சாயத்து இல்லை, அதுக்குள்ளே உடம்ப வந்து குணமாக்கணுமேனு ஒரு பக்கம் போராடிட்டுருக்கிறா பெரிய மூக்கி. இவ கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு வந்தவ கருவாச்சி திடீர்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி பின்ன தலையை அவுத்து விடுறா, கத்துன்னு கத்துறா, தனியாக பேசுகிறா. என்னடா இது, இவளுக்கு ஏதாவது பிடிச்சிக்குச்சான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலைக்காரனை கூப்பிட்டு, உன் சின்னாத்தாக்கு பேய் பிடிச்சிடுச்சுடா, தயவு செஞ்சு போய் வைத்தியரை கூட்டிட்டு வான்னு பெரிய மூக்கி கத்த, அவன் ஓடுன்னு ஓடுறான், தலை தெறிக்க ஓடுறான். அவனாலையும் முடியல. ஏன்னா சின்னாத்தா இப்படி வந்து வாளா வெட்டியாக கிடக்கிறாளே, வாளா வெட்டியாக கடந்திருந்தா கூட இந்த அளவுக்கு வலிச்சிருக்காது. உடம்புலையும் மனசுலையும் இவ்வளோ காயத்தோடு வந்து சின்னாத்தா இருக்காளேன்னு அவனுக்கு ஒரு பக்கம் விசம்பு. அவன் வேற யாரும் இல்லை, 10 வயசில் பெரிய மூக்கி வீட்டுக்கு வேலைக்காக வந்தவன். எந்த ஊருன்னு தெரியாது, எந்த உலகம்னு தெரியாது. வந்தவனுக்கு வேலையை போட்டு கொடுத்து தனக்குள்ளேயே ஒரு ஆம்பளை ஆள் இல்லையேன்னு வச்சுக்கிட்டா பெரிய மூக்கி. சரி, சின்ன பையன், சாப்பாட்டுக்கே வக்கு இல்லாத பையன், இங்கே இருக்கிற ஆடு மாடுங்களை மேய்ச்சிக்கிட்டு நம்ம கூட துணையாக இருப்பானேன்னு சொல்லிட்டு அவனை கூடவே கருவாச்சி கூடவே வளர்த்துக்கிட்டு வந்தா பெரிய மூக்கி. தளத்தெறிக்க ஓட வைத்தியர் வந்து அங்கே இங்கே பார்த்துட்டு அவனுக்கு மருந்து கொடுத்துட்டு போக, கருவாச்சி காவியமும் இப்படி போகுது, கருவாச்சி வாழ்க்கையும் நாசமாக போச்சேன்னு பெரிய மூக்கி தலையை அடித்து அழுகிறா. வாயிலையும் வயிற்றுலையும் ஈரத்துணியை கட்டி என் பிள்ளைய நான் எப்படி வளர்த்தேன், இப்படி குயிலை பெற்று வளர்த்து ஒரு நரிக்கிட்ட கொடுத்துட்டனேன்னு அழுகிறா. என்ன பண்ணுறது, அன்னைக்கு சடையதேவர் வந்து கேட்ட முறை அப்படி. திடீர்னு வெத்தலை பாக்கு பழம் பூவுன்னு கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்குறான் சடையதேவர். இது என்னடி அம்மா கூத்து, யாத்தே யாருப்பா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறது, சடையதேவரா எங்கள் அண்ணனான்னு பெரிய மூக்கி மூச்சு விட அழுதுகிட்டே வந்து தூணில் சாஞ்சு உட்கார்ந்தா. சடையதேவர் 40 வருஷமாக இருந்த பகை, உன் புருஷன் இருக்கும்போதே இந்த பகையை முடிச்சுக்கலான்னு நினச்சேன், ஆனால் அவரும் செத்து போயிட்டாரு. இனி நீயும் நானும் எத்தனை காலமோ தெரியல, இருக்கிற வரைக்கும் உனக்கு நான் துணை, எனக்கு நீ துணை, உன் பொண்ணு என் பையனுக்கு துணை, என் பையன் என் பொண்ணுக்கு துணைன்னு வாழ்ந்துட்டு போட்டோமே, இருக்கிற வரைக்கும் நானும் கஞ்சோ கூழோ கருவாச்சி கையில் குடிச்சிட்டு போகிறேன்னு சடையதேவர் சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போக,
ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் கட்டையனை பற்றி தெரிஞ்சு கருவாச்சியை கொண்டு போய் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமான்னு பெரிய மூக்கி யோசிக்க ஊர் ஜனமெல்லாம் வந்து கட்டையன் பவுசு உனக்கு தெரியும், கருவாச்சி ஒன்றும் தெரியாத புள்ள, அந்த புள்ளைய கட்டையனுக்கு கட்டி வச்சிடாதன்னு சொல்ல இன்னொரு கூட்டம் வந்து இந்த சம்மந்தம் போச்சுன்னா உன் பிள்ளைய இங்கேருந்து எந்த சீமைக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்ப, அந்த சீமைக்கு போய் உன் புள்ள கஷ்டப்படுறதுக்கு இங்கேயே ஊர்லேயே உனக்கு துணையா நீயும் அதுக்கு துணையா நீயும் இருந்துட்டு போன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சொல்ல பெரிய மூக்கிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படி என்ன சங்கதி கட்டையனும் பெரிய மூக்கியும் பார்த்தா கட்டையன் இருக்கிறதுலையே ரொம்ப முரட. ஒரு பன்னியை அடிக்கிறதுக்கு 3 பேர் தேவை. ஆனால் அந்த ஊரில் பன்னியை அடிக்கிறதுக்கு ஒருத்த மட்டும் போதும், அதுவும் நம்ம கட்டையன் மட்டும் போதும். அவன் பன்னி அடிக்கிறானாலே ஊர் ஒன்றா கூடிடும். ஏன்னா அவ்வளோ தினுசாக அடிப்பானாமா. அது மட்டும் இல்லை, கஞ்சா குடின்னு இல்லாத ஒரு நல்ல பழக்கம் கூட அவன்கிட்ட கிடையாது. இருக்கிறது எல்லாமே கெட்ட எண்ணம், கேடுகெட்ட புத்தி. அவ்வளோவும் கெட்டவன். ஆனால் நம்ம கருவாச்சி அவ்வளோத்துக்கும் அவ்வளோவும் தங்கம். ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத புள்ள. என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியாத பிஞ்சு மண். கருவாச்சி எப்படிப்பட்ட மண்ணுன்னு வைரமுத்தையா ரொம்ப அழகாக விவரிச்சிருப்பார். மழை வருமா, மழை வரதை பார்த்துட்டு ஊர் ஜனம் எல்லாம் போய் ஒதுங்கி போய் படுத்துருக்குமா. இவ குடிசையில் அங்கங்கே கொட்டுற சொட்டில் கொண்டு போய் சட்டியை வச்சுட்டு மழை கூட ராத்திரி பூரா பேசிகிட்ருப்பாளாம். மழை இவ கூட பேச, இவ மழை கூட பேச, மாறி மாறி பேசிக்கிட்டே விடிஞ்சிருமா. அப்படி என்ன மழையும் கருவாச்சியும் பேசிப்பாங்கன்னு தானே பார்க்குறீங்க. மழை வரும்போது மழையை பார்த்து கருவாச்சி கேட்பாளாம், மழையே மழையே நீ மேகத்திலேருந்து கீழே வரும்போது அழுதுகிட்டு வரியா சிரிச்சுக்கிட்டு வரியான்னு. அதுக்கு மழை சொல்லுமா, நான் மேலேருந்து கீழே வரும்போது சிரிச்சுக்கிட்டே தான் வரேன், ஆனால் இங்கே தரையில் உடஞ்சி ஓடும்போது என் மனசு உடஞ்சி அழுகிறேன்னு மழை சொல்லுமா. அதுக்கு கருவாச்சி தான் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாளாம், நீ மனசு உடஞ்சி அழக்கூடாதுன்னு தான் அங்கங்கே சட்டியை வச்சு உன்னை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், நீ சிரிச்சுக்கிட்டே இருன்னு. பாருங்க, அவ்வளோ தங்க மனசுங்க கருவாச்சிக்கு. கருவாச்சி யாருக்கிட்டேயும் எதுவுமே பேசாத ஒரு தங்க புள்ள. அது மட்டும் இல்லை, அவளால் வாயை திறந்து 4 பேர்கிட்ட நாக்கூசாவும் பேச தெரியாது, பேசவே மாட்டாளாம். அவள் பேசுகிற ஜனமையெல்லாம் என்னன்னு பார்த்தா இந்த கோழி குருவி ஆடு மாடு, இதை தாண்டி அவள் எதுவுமே பேச மாட்டாளாம். அதுங்களும் இதுங்கிட்ட ஏதோ பெருசாக பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்குமா. இப்படி ஒரு கருவாச்சிக்கும் கட்டையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன ஆகும்? சரி, அப்படி என்ன தான் ஆச்சுங்கிறத அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நானும் இன்னும் கொஞ்சம் ஸ்டோரியை தெளிவாக படிச்சுக்கிறேன். ஏன்னா நான் இது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சாலோ இல்லை ஏதாவது எங்கேயாவது நான் தப்பு பண்ணியிருந்தாலோ தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏன்னா இது எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ. நான் அங்கங்கே கொஞ்சம் திக்கி இருக்கலாம், இல்லை தப்பு பண்ணியிருக்கலாம், இல்லை மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.